இல்லை இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச கேரட்டு ஸ்வீட் ஆப்பம் செய்ய போகிறேன் அக்கா. அதுக்கு 2 கரண்டி மாவு 2 ஆப்பம் வந்துடும். அவ்வளோதான் அக்கா. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாகவும் துருவாமல் நார்மலாக இருக்கிறதுல துருவி வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவு உள்ளே போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு சத்து நல்லா போய் சேர்ந்துடும். ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்கும் இந்த ஆப்பம். இது பனவெல்ல, இது கருப்பட்டியும் தூள் பண்ணி வச்சுக்கோங்க, மண்டவெல்லம் பண்ணிக்கலாம். இது அக்கா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதை அக்கா அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவு மட்டும் போடும். ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும் மொத்தத்துக்கு. அப்போ ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்கும். நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ அக்கா அந்த ஆப்பமாக 2 கரண்டியில் என்ன போடுறேன்னா, 1 சிட்டிகை சால்ட்டு, 1 சிட்டிகை சோடா மாவு, ஆப்ப சோடா மாவு. அவ்வளோதான். இப்போ நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அக்கா ஆப்ப சட்டி காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு அந்த நெய் கொஞ்சம் உருகட்டும். நெய் உருகிருச்சு. இந்த வெறும் திராட்சை மட்டும் ஒரு 10 போல் எடுத்துருக்குறேன். அதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே ஆப்ப கடாயில் நம்ம இந்த கேரட்டு ஸ்வீட் ஆப்பம் நம்ம ஊற்றிடலாம். ஒரு 2 கரண்டியாக ஊற்றுங்க. அப்புறம் சுற்றி விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சுற்றிக்கலாம். நல்லா சுற்றி விட்டுட்டேன் அக்கா. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு சுற்ற முடியல, அதனால தான் அக்கா வச்சுட்டு சுற்றி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம வெல்லம் போடுறதுனால அது நல்லா பொடி பண்ணிக்கோங்க. வெல்லம் எதுனாலும் அக்கா அச்சு வெல்லம் நல்லா ஒரு கட்டி இல்லாமல் பொடி பண்ணிட்டேன். அப்போ தான் அங்கங்கே கட்டியாக தெரியாது. இது அப்படியே நம்ம மூடிடலாம். இந்த கேரட்டு ஸ்வீட்டு ஆப்பம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள். இது ஒரு 2 மினிட் ஆகட்டும். இப்போ ஆப்பம் பாதி வெந்திருக்கும். நடுவில் கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே நம்ம அந்த காஞ்ச திராட்சையை ஒன்று அப்படி போட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக, அந்த காஞ்ச திராட்சை பிடிச்ச குழந்தைங்க அந்த ஆப்பம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் அப்படி லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. போட்டுட்டு அது கொஞ்சம் ஆஃப் ஆயிலாக இருக்கும்போதே போட்டுருணும். அப்போது நம்மளுக்கு அதில் ஒட்டிக்கும் நல்லா. இதை பார்த்தோன்னே சாப்பிட்ருவாங்கப்பா குழந்தைங்க. ரொம்ப இப்போ கேரட்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இது கேரட்டு சத்தும் போயிடும். நல்லா சத்து போய் உடம்புல சேர்ந்துடும். நம்ம இது நம்ம ஆப்பம் சாப்பிட்றாங்களே என்னென்ன, நம்ம கேரட்டு அந்த அச்சு வெல்லம் தான் போடுறோம். நம்ம வெல்லம், கருப்பட்டி, கண்டிப்பாக ஒயிட் சுகர் போட்டுறாதீங்க. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கிறேன்க்கா. இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு வெந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஆப்பம் வெந்துடுச்சா பார்க்கலாம். வெந்துடுச்சு. நடுவில் நல்லா நம்மளுக்கு தெரியுது. அந்த மாவு பச்சையாக இல்லாமல் இருக்கிறது நல்லா தெரியுது. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மொறுன்னு கேரட்டு ஸ்வீட் ஆப்பம் ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்கும். சரிங்களா? நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் ஒரு கைப்பிடி அளவு துருவி போட்டிருக்குறோம். ரொம்ப அவங்களுக்கு சத்து உடம்புல போய் சேர்ந்துடும். இப்படி டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் குழந்தைங்கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் போட்டுறாதீங்க. நல்லா மொறுன்னு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நைஸாக பிள்ளைங்க பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கேரட்டு பச்சையாகவும் இல்லாமல் வெந்துடும் நல்லா. இதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ் தேவையே இல்லைப்பா. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரதியா காட்டுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.